ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வெஜிடபிள் பீலர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தெரியாமலே காய் வெஜிடபிள் தோலோடு சேர்த்து வச்சுட்டு டஸ்ட்பினில் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரமாக அது இல்லாமல் திருப்பணம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க. எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் இப்படி போட்டுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் கூட அதுமாரி தெரியாமல் பீலர் எடுத்து இதுமாரி மிஸ் பண்ணிக்கிறீங்களா? பீலரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் லாஸ்ட் டைம் வச்சுருந்தது வந்து நிறைய காயெல்லாம் இது பண்ணிட்டோம். இந்த பீலர் வந்து பரவாயில்ல, வெரி ஸ்கின்னு மட்டும், அதிக வெஜிடபிள் வேஸ்ட் ஆகலை. ஓகே தான், இந்த முறை வாங்கினது ஓகே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக வெஜிடபிள் வேஸ்ட் ஆகலை. ஓகேவான இந்த பீலர் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாரி மெத்தடு ஓகே நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிக வெஜிடபிள் வந்து வேஸ்ட் ஆகிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பீட்ரூட் சீவிட்டோம். பீட்ரூட் வச்சு ஒரு கூட்டு பண்ணலான்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீவல் 4 பீட்ரூட்டு சீவிட்டோம். அதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம் போதும். இது மீடியம் சைஸ் தக்காளி 2, கருவேப்பிலை. இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் பருப்பு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டியான கூட்டு தான் பண்ணிடுவோம். நீங்கள் யாராவது பீட்ரூட் கூட்டு பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு பருப்பு 4 ஸ்பூன். இது வந்து ரைஸ்க்கும் நல்லாவும் இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் காஞ்சிச்சா பார்த்தலாம். வதங்கிக்கலாம். 2 சப்பாத்திக்கெல்லாம் மாவு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி செஞ்சுக்கலாம். சாஃப்டாக வரணுன்னா எண்ணெய் கொஞ்சம் போட்டுங்க. எண்ணெய் ஆயில் வேண்டாம், இது பண்ணலாம். கொஞ்சம் உப்பு, பச்சை தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். பால் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. எண்ணெய் நல்லா சாஃப்டாக வேணும்னா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றலாம், 1 ஸ்பூன் ஊற்றலாம். சாஃப்ட்டுக்கு ஏற்ற மாரி, எண்ணெய்க்கு ஏற்ற மாரி சாஃப்டாகும் மீன்ஸ் ஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி மாவு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ மேஷ் ஆகினோன்னா இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய் தூள், உப்பு, மிளகாய் தூள், காரத்துக்கு தேவையானதுக்கு போடுங்க. இது வதக்கிட்டு பருப்பு போட்டுடுங்க. பருப்பு போட்டு ஒரு வதக்க வதக்கலாம். பீட்ரூட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். யாருக்கெல்லாம் பீட்ரூட் இதுமாரி செஞ்சால் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் ஒரு டைமில் பீட்ரூட்டே பிடிக்காது. அப்புறம் சப்பாத்திக்கு டேஸ்ட் நல்லா இருந்து, ரைஸுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கப்புறமா இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் பீட்ரூட் நம்ம மிளகாய்த்தூள் போட்டு பண்ணுவோம், தேங்காய் போட்டு பூ போட்டு பண்ணுவோம் நாம் பொரியல்.
தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் சப்பாத்திக்கு தொட்டு அளவுக்கு பண்ணுறோம். இந்த அளவுக்கு நம்ம வந்து குக்கரில் 2 விசில் விட்டுக்கலாம். தீயாத அளவுக்கு தண்ணி இல்லை. அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு கிட்டி தண்ணி தேவையோ நம்ம விசில் வந்த பிறகு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விசில் போட்டுக்கலாம். நாம் இப்போ சப்பாத்தியை ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் எடுத்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நாம் இறக்கிக்கலாம். இது சப்பாத்திக்கு ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். எப்போவுமே உருளைக்கிழங்கு, சிக்கன் தொக்கு, சன்னா நம்ம செய்வோம் இல்லையா, இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டான சப்பாத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இனிமேல் எண்ணெய் போட்டு பிசி சுட்டோம்னா 2 டேஸ்க்கும் சாஃப்டாகவே இருக்கும். மை டாட்டர் நோ ஆயில் மம்மி போயிட்டாங்க, அதனால நான் ஆயில் இதில் மேலே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்பாத்திக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.